கான்செப்ட் வரையும் முடிச்சிருக்கோம். கரெக்டா? So now let me talk about microbes in production of biogas. So this is the topic now we are going to talk. Okay, so last 2 classes-ல நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல எஸ்பெஷலி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம மைக்ரோப்ஸ் இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஹெல்த் அண்ட் டிசீஸ் பார்த்தோம். ஸோ அகைன் இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு மைக்ரோப்பும் எப்படி நமக்கு யூஸ் ஆகுதுன்ற இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நவ் ஸோ பயோகிராஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ பயோகேஸால நம்ம இன்னைக்கு பொல்யூஷன் ஃப்ரீயான ஒரு என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். சரி, அப்போ இது நேச்சுரலா எப்படி நம்ம பயோகேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பயோகேஸ்ன்றது ஆக்சுவலி இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் கேசஸ். ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இட்ஸ் ஏ மிக்சர் ஆஃப் கேசஸ். அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பை தி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அண்ட் விச் மே பி யூஸ்ட் எஸ் எ ஃபியூல். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம பயோகேஸை ஒரு ஃபியூலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது. ஓகே, ரைட், இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த இடத்துல டைப் ஆஃப் தி கேஸ் ப்ரொடியூஸ் டிபெண்ட் அப்பான் தி மைக்ரோப்ஸ் அண்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். அப்போ நம்ம எந்த மாதிரியான பயோகேஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்றது மைக்ரோப்ஸ் அண்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், அது அந்த ஒரு பர்டிகுலர் மைக்ரோப்ஸ் எந்த ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறதுன்ற பொறுத்து இது மாறும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்மெண்டேஷன் ஆஃப் டாக். ஸோ மாவு புளிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை சீஸ் மேக்கிங்காக இருந்தாலும் சரி, இந்த 2 இடத்துல அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃப் பீவரேஜஸ். ஸோ இந்த ப்ராசஸஸில், அதாவது இப்போ நம்ம பார்த்த இந்த ப்ராசஸில் ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் த சீஸ் மேக்கிங் அண்ட் பீவரேஜஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு காமனான கேஸ், ஒரு மெயின் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அப்போ இந்த இடத்துல பேசிக்காக ஒரு காமனான ஒரு கேஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது எந்தெந்த இதில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நம்ம கொஸ்டின் கேட்பாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸஸ் கேன் ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு அஸ் ஏ ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக் வந்து ஆகிறதும் சீஸ் மேக்கிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொடக்ஷன் ஆஃப் பீவரேஜஸ். இது ஒரு முக்கியமான கொஸ்டினாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுன்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சில பாக்டீரியாஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அனரோபிக்லி, இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியம், அனரோபிக் கண்டிஷன் ஆன் செல்லுலோசிக் மெட்டீரியல். ஸோ they can produce large amount of methane along with carbon dioxide and hydrogen. ஸோ இது கொஸ்டினாக கேட்கலாம். The first set of bacteria வந்து they used to produce carbon dioxide by doing some processes like fermentation, cheese making and the beverages. இப்போ நம்ம அடுத்து பார்க்கறதுன்றது இந்த ஒரு செல்லுலோசிக் மெட்டீரியல் அப்படின்றது இங்கே ஃபார்ம் ஆகுது. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மீத்தேன் in that produce. These bacteria are collectively called methanogens. Note down the word. These bacteria are collectively called methanogens. இது கொஸ்டினாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த மெத்தனோஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். மெத்தனோஜென்ஸ் அப்படின்றது குரூப் ஆஃப் பாக்டீரியாஸ், தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மீத்தேன் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ அப்போது செல்லுலோசிக் மெட்டீரியல் மேலே எனரோபிக்லி க்ரோ ஆகி அதிலிருந்து மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் எதுன்னு கேட்டால் மெத்தனோஜென்ஸ்னு சொல்லணும். நார்மலாக நம்ம மெத்தனோ பாக்டீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. These bacteria are collectively called methanogens. Okay, so methanobacterium அப்படின்னு சொல்லுவோம். Okay, and these bacteria are commonly found in anaerobic sludge during sewage treatment. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? பாக்டீரியானுடைய இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்ல அனேரோபிக் ஸ்லட்ஜ் அப்படின்றது அன்ஏரோபிக் பாக்டீரியாஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். ஸோ அதை நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தீஸ் பாக்டீரியாஸ் ஆர் யூஸ்வலி க்ரோ இன் தி ரூமின். ரூமின் அப்படின்னு என்ன? கேட்டல்னுடைய ஸ்டொமக், ஒரு ஸ்டொமக்னுடைய ஒரு பார்ட். அங்கே வந்து நிறைய
செல்லுலோசிக் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஏன்னா ஆடு மாடு வந்து அந்த கிராசஸ் மற்ற மாதிரியான ஃபுட்டு சாப்பிடும்போது, லீவ்ஸ் சாப்பிடும்போது அதுல இருக்கக்கூடிய செல்லுலோசிக் மெட்டீரியல் அப்படின்றது அதுல டைஜஸ்ட் ஆகணும். அந்த செல்லுலோஸ் மெட்டீரியல் டைஜஸ்ட் ஆகிறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தான் இந்த ரூமென். ஓகே, ஸோ இந்த ரூமென்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். தே ஆர் தி மெத்தனோஜென்ஸ். ஸோ இது எதுக்காக அப்படின்னா தீஸ் பாக்டீரியாஸ் ஹெல்ப்ஸ், ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க, தீஸ் பாக்டீரியாஸ் ஹெல்ப்ஸ் இன் தி பிரேக் டவுன் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி நியூட்ரிஷன் ஆஃப் கேட்டில். ஓகே, ஸோ இது மறந்துடாதீங்க, இது கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம பார்க்குற எல்லாமே வந்து காமனா நம்ம என்ன சொல்லுவோம்னா பயோகேஸை கோபர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கோபர் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் அப்படியே அண்டர்லைன் பண்ணி படிங்க பார்ப்போம். வாட் இஸ் கோபர் கேஸ் அப்படின்னு? முடிச்சிட்டீங்களாப்பா? அடுத்து போலாமா? போலாம் சார். டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க, யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ பயோகேஸ் ஆர்டிஃபிஷியலா நம்ம எப்படி ஒரு அதுக்குன்னு ஒரு பிளான்ட்டை கிரியேட் பண்ணி அங்க ப்ரொடியூஸ் பண்றது, அதுக்கான செட்டப் என்ன, அதுக்கான கண்டிஷன். நம்ம இந்த பயோகேஸ் பிளான்ஸ் அப்படின்றது there is a concrete tank up to 10 to 15 மீட்டர். இங்கதான் வந்து பயோ வேஸ்டஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த டயக்ராம் நீங்க இதுல பாருங்க. லுக் அட் திஸ் ஒன். திஸ் இஸ் தி பயோகேஸ். இதுல தான் வந்து அந்த இந்த டைஜஸ்டர் இருக்கு. இந்த வழியா நம்ம டங்கையும் வாட்டரையும் வந்து இன்செர்ட் பண்ணுவோம். இது வழியா டங் வாட்டர் போகுது. ஸோ இதுல இருந்து கேஸஸ் ரிலீஸ் ஆகுறது நீங்க பார்க்க முடியும், மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. அண்ட் ஸ்லட்ஜ் வந்து தனியா இங்க ப்ரொடியூஸ் ஆகுறது நம்ம பார்க்கலாம். லுக் அட் திஸ் ஒன். ஸோ இது நம்ம டங்கு வந்து சேர்க்கிற இடம், இது கேஸஸ் ப்ரொடியூஸ் ஆகிற இடம்,
அண்ட் இங்க வந்து நம்ம அந்த ஸ்லட்ஜை வந்து ஃபர்தரா போய் சேர்க்கிற இடம் இதெல்லாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இங்க பார்க்குறோம். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி a replica of a plant. So which keep இந்த இடத்துல place பண்றோம். அதுக்கப்புறம் which keep on rising is the gas is produced in the tank due to microbial activity. So biogas plant has an outlet which is connected to pipe to supply biogas nearby houses. ஸோ நம்ம இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கேஸஸ் அப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எடுத்துட்டு வந்து வேரியஸ் இடத்துக்கு நம்ம அது கொடுக்குறோம். த டெக்னாலஜி ஆஃப் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் வாஸ் டெவலப்ட் இன் இந்தியா. ஸோ பொதுவாக நம்ம இந்த பயோகேஸ் ப்ரொடக்ஷனுக்கான டெக்னாலஜியை கொடுத்தது யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இதுவரையும் கேட்டதே இல்லை. இதெல்லாம் கொஸ்டினை நம்ம வருஷம் வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்றோம். நான் மிஸ் ஆகிட்டே இருக்கேன். ஸோ அதாவது வேற கொஸ்டின் கேட்கறாங்க, வேற எதுவும் இல்லை. இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். ஸோ இவங்க தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம பார்க்குறோம். இவங்க தான் இதுக்கான டெக்னாலஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். ஓகே, இஃப் யர் ஸ்கூல் இஸ் சிச்சுவேட்டட், இதில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய இடத்துல இந்த வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் ப்ரொடக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே ரொம்ப பேசிக்கான பாயிண்ட்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெக்னாலஜியை வந்து கொடுத்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாரு? இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரியல் கமிஷன் ஒன்று. ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோபர் கேஸ் அப்படின்னு என்ன, கோபர் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் என்ன, எந்த ஒரு மெட்டீரியல் அது டைஜஸ்ட் பண்ணும்போது கோபர் கேஸ் ரிலீஸ் ஆகுது, எந்தெந்த ஆர்கானிசமுடைய கட் ரீஜன்ல அதெல்லாம் இருக்கும், அந்த பாக்டீரியாஸ்னுடைய காமன் நேம் என்ன, இது நம்ம பார்த்துருக்கோம் இந்த இடத்துல. ஸோ அப்படி செலுலோசிக் மெட்டீரியல் ஒரு மைக்ரோப் ஆக்ட் ஆகும்போது அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கேஸஸ் என்னென்ன, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன். அதே மாதிரி ஃபெர்மெண்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் டாக், சீக் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன கேஸ் ரிலீஸ் ஆகும். இவ்வளவுதான் நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஏரியா. ஸோ இதுல இருந்து வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இதுல ஏதாவது டவுட்னா கேட்கலாம். சார் எஸ் சார், இந்த ஸ்லட்ஜ்னா மட்டும் என்னென்ன ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஸ்லட்ஜ் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல கேஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகி அந்த பாக்டீரியாஸ் அங்கே வளர்ந்து அது டைஜஸ்ட் பண்ணி அது கேஸா ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கும்ல, அதுதான் ஸ்லட்ஜ். ஓகே சார். வேற ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. வேற சொல்லுங்க. அவ்வளவுதானா? அடுத்த டாபிக் போயிடலாமா? எஸ் சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து மைக்ரோப்ஸ் ஆஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். ஸோ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ்ன்றது நமக்கு வேரியஸ் ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய பெஸ்ட் டிசீசஸ் வந்து எப்படி நம்ம பயாலஜிக்கல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்குறோம். இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நமக்கு கெமிக்கல்ஸ் அதை நம்ம பயங்கரமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இண்டஸ்ட்ரீஸ்ல. பொதுவா அக்ரிகல்ச்சரல் பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுல இருந்து நமக்கு நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அது கண்டிப்பா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் மற்ற கண்டிஷன்ஸ்க்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ இது மாதிரி சாயில், கிரவுண்டு எல்லா கண்டிஷன்ஸுமே வந்து பொல்யூட் ஆகிறத நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பயாலஜிக்கல் மேன்யூர்ஸ் யூஸ் பண்றது, பயாலஜிக்கலா ப்ரொடியூஸ் பண்ண சில உரங்களை பயன்படுத்துறது, இது பண்ணும்போது நமக்கு வேஸ்டேஜ் வந்து குறையும். ஸோ அதை பத்தி தான் நம்ம இங்க பேசியிருக்கோம். ஸோ biological control of pests and diseases. In agriculture, there is a method of controlling pests that relies on natural predation rather than introduced chemicals. ஸோ நேச்சுரலாகவே சில ப்ரிடேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணா நம்மளால வந்து இந்த இடத்துல வந்து இந்த டிசீஸ் காஸ்ட் ஆர்கானிசம்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்.
ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்ற பேர்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆர்கானிக்ன்ற வார்த்தை இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்ன்றது தான் முன்னாடி இருந்தது. நடுவில் தான் நம்ம மாறிட்டோம். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் டு கிரியேட் எ சிஸ்டம் வேர் தி இன்செக்ட்ஸ் தட் ஆர் சம்டைம்ஸ் கால்ட் பெஸ்ட்ஸ் ஆர் நாட் எராடிகேட்டட் but instead of kept at a manageable level by complex system of checks and balance within a living and vibrant ecosystem. அப்போ இந்த இடத்துல கன்வென்ஷனல் ஃபார்மிங் ப்ராக்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் வித்தவுட் யூசிங் எனி கெமிக்கல்ஸ். ஸோ கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த இடத்துல மற்ற இதை நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். அண்ட் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, harmful life forms indiscriminately. This is a holistic approach that seeks to develop an understanding the webs of interaction between the myriad of organisms that constitute field of fauna and flora. அதாவது ஒட்டுமொத்த ஃபீல்டில் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா அப்படின்னா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ், அதுக்கிடையில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷனை நம்ம வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணவே சில நேரங்களில் நம்ம டிசீஸ்க்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. த ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் ஹோல்ட்ஸ் தி வியூ தட் eradication of creatures that are often described as a pest. It is not only possible but also undesirable, for without them the beneficial predatory and parasite insects which depend upon them as a food or host would not be able to survive. சரி, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இப்ப நம்ம பயிரை அழிக்கக்கூடிய சில பூச்சிகளை நம்ம அழிச்சிடணும், அப்பதான் நம்ம பயிர் நல்லா வளரும்னு நினைக்கிறோம். பட் அந்த பூச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பூச்சிகளும் மற்ற இதுவுமே வேற ஏதோ விதத்துல நமக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கும். because they will damage or they will control other disease caused organisms or other damage caused organisms. அது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதை போய் அதை மொத்தமா அதை எராடிகேட் பண்ணும்போது மற்ற டிசீஸ் காஸ்ட் அதர் ப்ராப்ளம் கிரியேட்டிங் பெஸ்ட் அதெல்லாமே அது பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிடும். ஒரு ஈகோசிஸ்டம்ல டைனமிக்கா இருக்கணும், ஒரு ஈகோசிஸ்டம் ப்ராப்பரா இருக்கணும்னா அதுல எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் இடையிலையும் இன்ட்ராக்ஷன் நடக்கணும். அந்த இன்ட்ராக்ஷன் நடக்கணும்னா அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கணும் எப்பவுமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லா ஸ்னேக்ஸும் அதிகமாயிட்டே இருக்குன்னா அந்த சூழ்நிலையை பாதிப்பு. அப்போ அந்த ஸ்னேக்ஸை வேட்டையாடக்கூடிய ப்ரிடேட் பண்ணக்கூடிய ஈகிள்ஸ் அந்த இடத்துல இருக்கணும், மங்கோஸ் இருக்கும். இது எல்லாமே ஒரு சமநிலையில இருக்கும்போது தான் ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ்னுடைய நம்பர்ஸ் லிமிட்டடாகவும் அந்த ரிசோர்சஸ் எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் போய் சேரும். ஓகே, ஸோ அதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நம்ம முழுதும் அடிக்க முடியாது, ஆனா அதை நம்ம எப்படி வேற விதத்துல அதில் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால the use of bio control measures will greatly reduce our dependence on toxic chemicals and pesticides. ஸோ நம்ம இந்த பயோ கண்ட்ரோல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம பெஸ்டிசைட்ஸையும் கெமிக்கல்ஸையும் நம்ம நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? அதை நம்ம பார்க்குறோம். An important part of the biological farming approach is to become familiar with various life forms that inhabited the field. Predators as well as pests and also their life cycles, patterns of feeding and the habitats that are they preferred. ஸோ இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறதால இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி இதே தான் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கோம். பட் இந்த லெசனுடைய கோர், இந்த டாபிக்னுடைய கோர் எங்கிருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். வெரி ஃபெமிலியர் பீட்டில் வித் ரெட் அண்ட் பிளாக் மார்க்கிங்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பீட்டில் வந்து ஒரு லேடி பேர்டு. ஸோ அந்த 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 பூச்சிக்கு பேர் வந்து லேடி பேர்ட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டிராகன் ஃப்ளைஸ் நம்ம பார்த்துருப்போம். அந்த இந்த லேடி பேர்ட் அண்ட் டிராகன் ஃப்ளைஸ் வந்து they are very useful to get rid of aphids and mosquitoes. See, aphids and mosquitoes are the different insects. They also cause wide damage in the field of agriculture. So and the aphids and mosquitoes are control பண்றதுக்கு we don't want to use any chemicals, and we are using chemicals and other things, we can use ladybird and dragonflies. So இந்த biological control methods நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த aphids and mosquitoes சொல்லக்கூடிய இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து பாதிக்கப்படும். ஸோ அது வளராது. ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து அதே அந்த லேடி பேர்ட்ஸ்க்கும் டிராகன் ஃபிளைஸ்க்கும் ஃபுட்டும் கொடுக்குறோம் அண்ட் மேக் தம் டு சர்வைவ் ஓவர் தேர். அட் த சேம் டைம் வி ஆர் கண்ட்ரோலிங் அவர் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அடுத்து வந்து an example of microbial biocontrol. ஸோ அடுத்து வந்து மைக்ரோபியல் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் நம்ம பயன்படுத்தும் போது they introduced in order to control butterfly caterpillars. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இந்த பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ஸ் அப்படின்றது காட்டன்ல பயங்கரமான பாதிப்பு ஏற்படுத்திட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேத்தோஜன்ஸை நம்ம பேத்தோஜன்ஸ் கிடையாது, பெஸ்ட், இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக பெசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ், பொதுவாக நம்ம பிடின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம ஒரு ட்ரைடு ஸ்போர்ஸா வந்து
வாட்டர்ல வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். நல்லா கவனிங்க. ட்ரை ஸ்போர்ஸ் ஆர் மிக்ஸ்டு வித் வாட்டர் அண்ட் ஸ்ப்ரேட் ஆன் டு வல்னரபிள் பிளான்ஸ் such as brassicas and fruit trees. ஓகே, ஸோ brassicas and fruit trees நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு பர்டிகுலர் பேத்தோஜன் அப்படின்றது இந்த பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ஸ் வந்து சுத்தமா வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ இங்க நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னு பாருங்க. brassicas and fruit trees. ஆக்சுவலி brassicas அப்படின்றது கடுகு. ஓகே, ஸோ இந்த கடுகு பிளான்ட்லயும் ஃப்ரூட் ட்ரீஸ்லயுமே வந்து எந்த ஒரு பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லரும் அதை அழிச்சிடக்கூடாதுன்றதுக்காக we are using Bacillus thuringiensis bacteria. So these bacteria, சார் நம்ம இந்த பாக்டீரியாஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, in their life cycle these bacteria can produce a toxin. So in turn the toxin can kill the organisms. ஸோ அதனால அந்த ஒரு பயாலஜிக்கல் வெப்பனை நம்ம அது யூஸ் பண்ண முடியும். இப்போ அந்த பாக்டீரியா யூஸ் பண்றதால அந்த பாக்டீரியால இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேசிக்கா சொல்லுவாங்க அந்த டாக்ஸின் வந்து அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிடும். Okay, so these where these are eaten by insect larva, in the gut of the larva the toxin is released and the larva get killed. ஸோ இதுதான் அதுக்கான மெக்கானிசம். ஸோ அந்த கட்ல இருக்கக்கூடிய லார்வா வந்து டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணி அந்த இதுக்கு இறந்து போயிடும். ஸோ த பாக்டீரியல் டிசீஸ் வில் கில் தி கேட்டர்பில்லர்ஸ் பட் லீவ் தி அதர் இன்செக்ட்ஸ் அன்ஹார்ம்டு. ஏன்னா இது எதை கொல்லணுமோ அது மட்டும்தான் கொல்லும். ஸோ அந்த பாக்டீரியாஸ் வந்து அந்த கேட்டர்பில்லர்ஸை மட்டும்தான் கொல்லும். ஏன்னா அந்த கேட்டர்பில்லர்ஸால தான் இந்த பிரசிகேசி அண்ட் ஃப்ரூட் ட்ரீஸ் வந்து பாதிக்கப்படும். ஸோ அப்போ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து அந்த ஒரு ஆர்கானிசம்ஸ் பயன்படுத்தணும், Bacillus thuringiensis. ஸோ நம்ம இந்த இடத்துல 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஒன்று லேடி பேர்ட்ஸ் அண்ட் டிராகன் ஃப்ளைஸை யூஸ் பண்ணி அஃபிட்ஸ் அண்ட் மஸ்கிட்டோஸை கண்ட்ரோல் பண்ணுறோம். இன்னொன்று வந்து பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு Bacillus thuringiensis ஷாஷேல இருக்கும். அது ட்ரை ஸ்போர்ஸாக இருக்கும். அது வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு பிரசிகாஸ் அண்ட் ஃப்ரூட் ட்ரீஸ் வந்து பாதுகாக்கப்படலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து Bacillus thuringiensis வந்து அந்த டாக்ஸிக் ஜீன்ஸை நம்ம பிளான்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்படி டாக்ஸிக் ஜீன்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது இன்செக்ட்ஸை வந்து பெட்ஸ் இன்செக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். குறிப்பா பிடி காட்டன் அப்படின்றது ஒரு வைல்ட் அக்செப்டட் பிளான்ட் அது. ஸோ இந்த பிடி காட்டனை நம்ம வந்து Bacillus thuringiensis ஜீன்ஸ் இருக்கக்கூடிய காட்டன், இந்த காட்டனை வந்து சில ஆர்கானிசம்ஸ் வந்து தாக்கி அழிச்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஜீன்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதால இந்த பிளான்ஸ்க்கு எந்த பூச்சிக்கொல்லியும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இட் கேன் prevent, it can protect itself by producing these genes. ஓகே, ஸோ இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அதனால நம்ம விட்டுலாம். ஓகே, ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கப்பா. இதுவரை நம்ம பார்த்ததில்ல இந்த இடத்துல. ஸோ நம்ம வந்து ஒட்டுமொத்த பேராகிராஃப்ல 2 விஷயம் தான் நம்ம நோட் பண்ணணும். ஒன்று, அஃபிட்ஸ் அண்ட் மஸ்கிட்டோஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்தெந்த ஆர்கானிசம் நம்ம யூஸ் பண்றோம், லேடி பேர்ட் அண்ட் டிராகன் ஃபிளைஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இடத்துல மைக்ரோபியல் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் தான் நம்ம இங்க பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ஸ் யூஸ் பண்றோம். அதை நான் வச்சுக்கணும். ஓகே, கிளியர்? எஸ் சார். வேற ஏதாவது டவுட்னா சொல்லு. நெக்ஸ்ட் வந்து அதர் பயோலாஜிக்கல் கண்ட்ரோல் பீயிங்ஸ் டெவலப்டு ஃபார் யூஸ் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிளான்ட் டிசீசஸ் ஃபங்கஸ். ஸோ இன்னொரு பயோலாஜிக்கல் கண்ட்ரோலை நம்ம யாரை பார்க்குறோம்னா ட்ரைகோடெர்மா பார்க்குறோம். இந்த ட்ரைகோடெர்மா வந்து தே ஆர் தி ஃப்ரீ லிவிங் free living fungi. Note down the word. They are free living fungi that are very common in the root ecosystem. So இது ரொம்ப ரொம்ப முக்கியம். Very common in the root ecosystem. They are effective biocontrol agents of several plants and pathogens. So இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் கொஸ்டினா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா ட்ரைகோடெர்மான்றது ஒரு ஃப்ரீ லிவிங் ஃபங்கை, அது ரூட் ஈகோசிஸ்டம்ல பல பேத்தோஜென்ஸை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு ஆர்கானிசமை நம்ம பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி ரூட் ஈகோசிஸ்டம்னா நம்ம பேத்தோஜென்ஸ் இல்லாமல் மாற்றலான்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி கேட்டால் ட்ரைகோடெர்மா. நோட் டவுன் தி வேர்ட் ட்ரைகோடெர்மா. திஸ் இஸ் த ஃப்ரீ லிவிங் ஃபங்கை
which used to control the pathogens which usually infect the root. Okay, this is a third example. And the last one is baculoviruses. See, look at this one. Baculoviruses are the pathogens that attack insects and other arthropods. Note down the word other arthropods. ஸோ பூச்சி இந்த இன்செக்ட்ஸுக்கு நம்ம இதுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இன்செக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வைரஸஸை பேக்லோ வைரஸஸ்ன்னு சொல்லுவோம். The majority of baculoviruses used as a biological control agents are in the genus Nucleopolyhedrovirus. Note down the word Nucleopolyhedrovirus. So Nucleopolyhedroviruses are the genus, comes under baculovirus family. So இந்த வைரஸஸ் வந்து நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாருங்க. They are species specific. அதாவது அது எதை கொல்லுமோ அது மட்டும்தான் கொல்லும், மற்ற உயிரினங்கள் அது கொள்ளாது. They have been shown to have no negative impact on plants and mammals, birds, fish, or even on non-target insects. Okay, so மற்றது அது எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஆனா அது ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் கொள்ளும், எதை டார்கெட் பண்ணமோ அது மட்டும்தான். This is especially desirable when beneficial insects are being conserved to aid in overall integrated pest management. அப்போ இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது என்னன்னா ஒருங்கிணைந்த திட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல பயாலஜிக்கல் திங்ஸும் டேமேஜ் ஆகக்கூடாது, பட் அதே நேரத்தில் டிசீஸ் காஸ்ட் ஆர்கானிசம்ஸும் உயிர் வாழக்கூடாது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்லோ வைரஸஸ் வந்து ஆர்த்ரோபோட்ஸை கண்ட்ரோல் பண்ணும், குறிப்பாக நியூக்ளியோபாலிஹெட்ரோவைரஸஸ். அது ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ட்ரைகோடெர்மான்றது ஒரு ஃப்ரீ லிவிங் ஃபங்கை. அது ரூட் டிசீஸ் வந்து காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். அடுத்து பிடி காட்டன், அது ஒரு பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்னுடைய ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ஸ் வந்து பிரஸ்கேஸ் அண்ட் ஃப்ரூட் ஃப்ளைஸை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிடி டாக்ஸின் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸை ட்ரைட் ஸ்போர்ஸை யூஸ் பண்ணி வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது பிரஸ்கேஸ் அண்ட் ஃப்ரூட் ஃப்ளைஸ் வந்து நல்லா வளரும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து லேடி பேர்ட்ஸ் அண்ட் டிராகன் ஃப்ளைஸ் வந்து அஃபிட்ஸ் அண்ட் மஸ்கிட்டோஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம். கிளியர்? இதுல ஏதாவது டவுட்னா கேளுங்க. முடிச்சிட்டிங்களா? அடுத்து போயிடலாமாப்பா? சொன்னீங்கன்னா நம்ம பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்து இது போயிடலாம். சரி, அடுத்து போயிடலாமா? போலாம் சார்.
Okay, next on the microbes as biofertilizers. So microbes நம்ம biofertilizers ஆவும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸா யூஸ் பண்ணோம். அதே நேரத்துல இப்போ நம்ம வந்து we can use them as a biofertilizers. ஸோ ஏன் நம்ம biofertilizers ஆர் எஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து இந்த இடத்துல பயோஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணும்போது they are very good for soil and even cultivated crops also. ஸோ அந்த கல்டிவேட்டட் கிராப்ஸை நம்ம சாப்பிடும்போதோ இல்லை மற்ற ஆர்கானிசம் சாப்பிடும்போதும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். ஸோ கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் டாக்ஸின் ஃப்ரீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ பயோஃபெர்டிலைசர்ஸா எந்தெந்த ஆர்கானிசம்ஸை நம்ம யூஸ் பண்றோம்? பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் சைனோ பாக்டீரியா. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பாக்டீரியா யூஸ்வலி used as a biofertilizers. And இது வந்து ரூட்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்ஸ்ல நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். அதாவது சம் பேத்தோஜன்ஸ் லைக் just சாரி. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய ஃபெர்டிலைசர் பாக்டீரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசோபியம். நோட் டவுன் தி நேம் ஆஃப் தி பாக்டீரியா. ஓகே, ரைசோபியம் is the bacteria. It is having association with the leguminous plants roots. Okay, so leguminous plants இந்த பருப்பு தாவரங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஓகே, பீன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்சஸ். ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸ்னுடைய ரூட்ஸ்ல வந்து ரைசோபியம் வந்து ஒரு சிம்பயாட்டிக் அசோசியேஷன்ல இருக்கும். அண்ட் தீஸ் பாக்டீரியா ஃபிக்ஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இன்டு ஆர்கானிக் ஃபார்ம்ஸ். ஸோ இது நம்ம படிச்சுதான் which is used by the plant as nutrients அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. So other bacteria can fix atmospheric nitrogen while free living in the soil. ஸோ இப்போ ரைசோபியம்ன்றது ஒரு சிம்பயாட்டிக் பாக்டீரியாவை நம்ம பார்த்தோம். அது கண்டிப்பா லெகுமினஸ் பிளான்ட்ஸ்ல சிம்பயாட்டிக்கா இருந்துட்டு அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஆர்கானிக் ஃபார்முக்கு மாற்றும். ஸோ இது வந்து வெரி வெரி குட் எக்ஸாம்பிள். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்டீரியா, இது இன்னும் சில பாக்டீரியாஸ் வந்து சிம்பயான்ஸா இல்லாம ஃப்ரீ லிவிங்கா இருக்கும். பட் இது டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஃப்ரீ லிவிங் சிம்பயான்ட்னா, சிம்பயாட்னா நம்ம வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்கிறது, ஃப்ரீ லிவிங்னா தனிச்சு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரீ லிவிங் இன் சாயில். ஸோ சாயில்ல தனியா இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்கு. ஸோ அதுல எக்ஸாம்பிள் வந்து அசோஸ்பைரலம் அண்ட் அசிடோபாக்டர். ஸோ அசோஸ்பைரலம் அண்ட் அசிடோபாக்டர் அப்படின்றது வந்து தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் cyanobacterias. They are also involving in the nitrogen fixation. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம இங்க என்ன பார்க்கணும்னா நைட்ரஜன் ஃபெர்டிலைசர். அதுல வந்து ரைசோபியம் can convert the atmospheric nitrogen into organic form. And another one is spirillum, azospirillum and azotobacter. These are the cyanobacteria, and even these are also can fix the atmospheric nitrogen in the soil. Okay, next நம்ம பார்க்க வேண்டியது இந்த இடத்துல இது கவனிங்க. Fungi are also known to form symbiotic association with plants. நம்ம அதை சொல்லுவோம், ஃபங்கைக்கும் ஹையர் லெவல் பிளான்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த இது வந்து மைக்ரோரைசான்னு சொல்றோம். மெனி மெம்பர் ஆஃப் தி ஜீனஸ் குளோமஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். குளோமஸ் அப்படின்றது மைக்ரோரைசானுடைய ஒரு ஜீனஸ். இது வந்து அகைன் ஃபங்கல் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் இருக்கும். இந்த someone is Kritika, can you mute yourself? ரைட். இப்போ குளோமஸ் அப்படின்றது வந்து ஒரு மைக்ரோரைசானோட ஜீனஸ். அது என்ன பண்ணுது அப்படின்னா it can absorb phosphorus from the soil. ஸோ அப்போ எக்ஸ்க்ளூசிவா எந்த ஒரு மைக்ரோப் வந்து பாஸ்பரஸை வந்து அப்சர்வ் பண்ணி பிளான்ஸ்க்கு கொடுக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா குளோமஸ். நோட் டவுன், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குளோமஸ் வந்து ஒரு மைக்ரோரைசா. ஸோ அது வந்து பாஸ்பரஸை வந்து பிளான்ட்க்கு அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். அண்ட் another example வந்து plants having such association shows other benefit also.
ஸோ இப்போ இந்த மாதிரியான மைக்ரோரைசா அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய சில ஆர்கானிசம்ஸ் சிலது வந்து ரூட் போன் பேத்தோஜென்ஸ்க்கும் அண்ட் அதே நேரத்தில் செலைனிட்டிக்கு ட்ராட்டுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் இதுல வந்து growth அண்ட் டெவலப்மெண்ட் நடக்கிறதுக்கான காரணம் இந்த ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அப்போ குளோமஸ் இட் இஸ் நாட் ஒன்லி allowing absorption of phosphorus, but they also protect the pathogens from disease caused organisms, and they also fight against the salinity and drought. Okay, so azospirillum and acidobacterium சொல்லிட்டு sometimes நான் cyanobacterium சொல்லிட்டேன். So no, they are the normal bacteria. So here you have a cyanobacteria. Look at this one. Cyanobacteria வந்து இங்க நம்ம பார்க்கிறோம். Anabina, nostoc, and oscillatoria. No doubt these are all the actually cyanobacteria. Okay, இது மறந்துடாதீங்க. Okay, இந்த இடத்துல பார்க்கிறோம். Cyanobacteria autotrophs வந்து Anabina and nostoc, oscillatoria. Okay, so microbes widely distributed in aquatic and terrestrial environment, many of which can fix atmospheric nitrogen. Example, Anabina, nostoc, and oscillatoria. In paddy field, cyanobacteria serve as an important biofertilizers. So இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. paddy ஃபீல்டில் ஓகே, ஸோ இந்த பயிர் நம்ம நெற்பயிர்னு சொல்றோம் இல்லையா, அங்க வளர்க்கும் போது இந்த சைனோபாக்டீரியா வந்து ஒரு முக்கியமான பயோஃபெர்டிலைசர்ஸா இருக்கும். அண்ட் சில நேரங்கள் இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதுவும் சைனோபாக்டீரியா தான். They also add organic matter in the soil, and they also increase the soil fertility. அப்போ சைனோ ப்ளூ கிரீன் ஆல்கே இட் கேன் இன்க்ரீஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி, இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கிறது வந்து சைனோபாக்டீரியா, ஐனபினா, நாஸ்டாக் அண்ட் ஆசிலேட்டோரியா. இந்த மூணுமே வந்து பேடி பிளான்ஸ்க்கு தேவையான பயோஃபெர்டிலைசராக வந்து இந்த சைனோபாக்டீரியாஸ் வந்து ஆக்ட். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்னா கேட்கலாம். I will give you 5 minutes. Read down all the points which comes under biofertilizers, and I will ask some questions. Go ahead.
முடிச்சிட்டோமாப்பா? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், am I audible? Yes, sir. ஓகே, ரைட். இப்போ நம்ம இன்னும் ஒரே ஒரு லெசன் மட்டும் இதுல பெண்டிங் இருக்கு இந்த யூனிட்ல. ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன். அந்த லெசன் அடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் அ மினிட். இப்போ நியூ லெசன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் டிஸ்ப்ளே ஆகுதா? Yes, sir. ஸோ இந்த லெசன் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன். திஸ் இஸ் அனதர் வெரி ஈஸியஸ்ட் லெசன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லெசன் இது. ஸோ இந்த லெசன்லேருந்து கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப நம்ம கெஸ் பண்ணி அடிக்கலாம். இப்படித்தான் வரும்னு படிச்சுட்டு நம்ம எழுதலாம். ஸோ இந்த லெசன் தான் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வி ஹாவ் அனதர் லெசன், வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ இந்த லெசனை அப்ரோச் பண்ணுறது, நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னா, இந்த லெசன் வந்து ஒரு ஃபுல் ஆஃப் ப்ரீடிங் மெத்தட் தான். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரீடிங்ஸ், அனிமல்ஸ் அண்ட் இந்த பிளான்ஸ்னுடைய ப்ரீடிங் மெக்கானிசம் நம்ம பார்ப்போம். அதில் குறிப்பாக வந்து நம்ம அனிமல் ப்ரீடிங் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான்ட் ப்ரீடிங் பார்ப்போம். ஸோ டெல்மி, அந்த லெசன் எல்லாரும் படிச்சிட்டிங்களா? அதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா நான் அந்த லெசனை ரிவ்யூ பண்ணணும், அதனால கேட்குறேன். ஹலோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து அனிமல். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போகிறது அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி இஸ் தி அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ரீடிங் அண்ட் raising livestocks.
ஸோ லைஃப் ஸ்டாக்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரியினுடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. அனிமல் ஹஸ்பண்ட்ரி டீல்ஸ் வித் தி கேர் அண்ட் ப்ரீடிங் ஆஃப் லைஃப் ஸ்டாக்ஸ் லைக் பஃபலோஸ், கவுஸ், ஹார்ஸ், கேட்டல், ஷீப் எல்லாமே சேர்த்து தான் நம்ம இந்த இடத்துல அனிமல் ரீரிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதில் வந்து இன்க்ளூடிங் போல்ட்ரி ஃபார்மிங், ஓகே, போல்ட்ரி ஃபார்மிங், ஃபிஷரிஸ், இது எல்லாமே வந்துடும். இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்றதுல எதெல்லாம் சேரும்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ கேட்டல் ப்ரீடிங்கை தாண்டி போல்ட்ரி ஃபார்மிங் அண்ட் ஃபிஷர்ஸும் வந்துடும், ஃபிஷரிங்கும் வந்துடும். ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் ரீரிங், கேட்சிங், செல்லிங், இது எல்லாமே வந்து நம்ம ரீரிங் இது எல்லாமே வந்து போல்ட்ரி ஃபார்மிங்ல வந்து ஃபிஷரிஸ்ல வந்துடும். ஓகே, ரைட். அப்போ இந்த இடத்துல இந்த கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா, வாட் இஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வாட் ஆர் ஆல் தி ப்ராசஸஸ் கம்ஸ் அண்டர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அவ்வளோ. அண்ட் இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் மோர் தென் 70% ஆஃப் தி வேர்ல்டு, இது நோட் பண்ணிக்கோங்க, இட் இஸ் எஸ்டிமேட்டட் தன் மோர் தென் 70% ஆஃப் வேர்ல்ட் லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன் இஸ் இன் இந்தியா அண்ட் சைனா. அண்ட் இவ்வளோ லைஃப் ஸ்டாக் இருக்கும்போது தான் நம்மளால் அதை பூர்த்தி செய்ய முடியுதுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ வேர்ல்டுனுடைய ஃபார்ம் ப்ரொடியூஸ் அப்படின்றது ஒன்லி 25%. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஒரு டேட்டா, இது பழைய டேட்டா, அதுவும் இப்போ டேட்டா கிடையாது, அதனால இது எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. அண்ட் அதுக்கப்புறம் இந்த லெசனை நம்ம அப்ரோச் பண்ணும்போது இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபார்ம் அனிமல்ஸ் தேவையே கிடையாது, இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம போல்ட்ரி ஃபார்மிங்கும் வேணாம், எதுவுமே தேவையில்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அனிமல் ப்ரீடிங்கை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அனிமல் ப்ரீடிங் அப்படின்னு என்னென்னு பார்க்குறோம் இப்போ. ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ், ஸோ இது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஸோ ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ அனிமல் ப்ரீடிங் எய்ம்ஸ் அட் இன்க்ரீசிங் தி ஹெல்த் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் இம்ப்ரூவிங் தி desirable qualities of produce. So இது ரொம்ப ரொம்ப முக்கியம். Animal breeding aims at increasing the yield of animals and improving the desirable qualities of produce. Okay, so what do you understand by the term breed? So what is the breed? The breed na enna appadina, a group of animals related by descent and similar in most characters like general appearance, feature, size, conformity. இதெல்லாம் ஒரே மாதிரி இருந்தா நம்ம ஒரு breedன்னு சொல்லுவோம். ஸோ வி நோ மெனி ப்ரீட்ஸ், ரைட்? ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் ஒரு விதமான ப்ரீட் தான். ஸோ இதில் வந்து லகான், ஸோ லகான் அப்படின்றது இந்த கோழி, இதை நீங்கள் பார்க்க முடியும். ஜெர்சி பஸ்ஸு நீங்கள் பார்க்குறீங்க. தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ். ஓகே, சரி, ஓகே. அப்போ ப்ரீட் அப்படின்னு நமக்கு தெரியும். எஸ் எஸ் சார், நீங்க யூஸ் பண்றது வந்து ஓல்ட் எடிஷன் ஆர் நியூ எடிஷன் சார்? சார் இந்த லெசனோட டைட்டிலே இல்லைங்க சார் எங்க புக்ல. இல்ல அதுதான் ஆக்சுவலி நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இப்போ நியூ எடிஷன்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நமக்கு வந்து இன்னும் என்டிஏ வந்து இன்னும் எக்ஸ்பிளிசிட்லி எந்த ஒரு இதுவும் சொல்லலை. ஓகே, ஓகே. இன்னும் என்டிஏ எந்த ஒரு இதுவும் நமக்கு கொடுக்கல, இதுதான் படிக்கணும், இதுதான் படிக்க கூடாதுன்னு எதுவும் கொடுக்கல. பட் மேபி ப்ராபப்ளி லேட்டர் பீரியட்ல நமக்கு அதை அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பட் ஆனால் இன்னும் சொல்லாததால நம்ம அது எதுவுமே படிக்காமலும் இருக்கக்கூடாது. திடீர்னு அதை இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ பேசிக்காவே முதல்ல படிச்சு முடிச்சிடலான்னு இருக்கும். ஸோ மேபி இது ஓல்டு எடிஷன்ல இருக்கு, நியூ எடிஷன்ஸ்ல இல்லை. ஆனா இன்னும் அது அப்டேட் பண்ணல, கவர்மெண்ட் வந்து என்டிஏ இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ அதனால நம்ம இந்த லெசனை பார்த்துட்டு இருக்கோம். இந்த லெசனோட பிடிஎஃப் தான் அனுப்பிவிடுங்க சார், அதில் நாங்கள் பார்த்துக்குறோம். கேட்கலங்க, சொல்லுங்க சார். இந்த ஓல்டு எடிஷனோட பிடிஎஃப் கிடைச்சா நாங்கள் அதில் பார்த்துக்குவோம் சார். அது இருந்தால் சென்ட் பண்ணுறீங்க சார். ஓல்டு எடிஷன் சார், ஓல்டு எடிஷன் பிடிஎஃப் இருந்தா சென்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் அதில் பார்த்துக்குவோம் சார். இப்போ கண்டிப்பா அனுப்புறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுப்பிச்சுடுறேன். அனுப்பிச்சுடலாம். ஓகே, இது பார்த்துலாமா? ஹலோ. ஓகே, ஸோ இதுல இன்பிரீடிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்கு அண்ட் அவுட் பிரீடிங் ஒரு டெக்னிக் இருக்கு. இன்பிரீடிங் அப்படின்றது ரொம்ப சிம்பிள், டெஃபினேஷன் சொல்றேன் பாருங்க.
Inbreeding refers to mating of more closely related individuals within the same breed. ஒரு சேம் breed இருக்கணும், கிட்டத்தட்ட 4 to 6 generations இருக்கணும். இந்த ப்ரீடிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு எதுக்காக அப்படின்னா, எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு சுப்பீரியர் மேல்ஸையும் அதே இதில் இருக்கக்கூடிய சுப்பீரியர் ஃபீமேல்ஸையும் எடுத்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம இந்த இடத்துல பண்றோம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தான், இந்த ஒரு ப்ரொசீஜர் தான் நம்ம இங்க பார்க்குறோம். ஓகே, ஸோ சுப்பீரியர் மேல் சுப்பீரியர் ஃபீமேலுக்கு இடையில நம்ம மேட்டிங் பண்ணி ஒரு நியூ அதே breed தான், பட் ஒரு சுப்பீரியரான குவாலிட்டியோட நம்ம இது பண்றோம். அதே ப்ரீடிங் தான். பட் என்னன்னா, சுப்பீரியர் மேல் சுப்பீரியர் ஃபீமேலை செலக்ட் பண்ணி நம்ம ப்ரீட் பண்றதால இதுல என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னா, இன்பிரீடிங் அப்படின்றது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரீடை வந்து ப்ரிவென்ட் பண்ணும், எக்ஸ்டென்ட் ஆகாம அது பாதுகாத்துக்கும். இன்னொன்று வந்து இன்பிரீடிங் அப்படின்றது வந்து இதுல பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோசைகோசிட்டியை வந்து கிரியேட் பண்ணும். இந்த ஹோமோசைகோசிட்டி என்னன்னா, ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு கட்டத்துக்கு மேல சில ஹார்ம்ஃபுல் ரெசிசிவ் ஜீன்ஸை வந்து அடுத்தடுத்த இதுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனையாகவும் இருக்கும். ஸோ இந்த இன்பிரீடிங்ல இப்படி வந்து பண்ணும்போது அதனுடைய ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து ரிடியூஸ் ஆகிடும் அண்ட் அதனுடைய ப்ரொடக்டிவிட்டியும் குறைஞ்சிடும். இதுதான் நம்ம இன்பிரீடிங் டிப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இன்பிரீடிங் டிப்ரெஷன் அப்படின்றது இதுதான். ஸோ இது கொஸ்டினை கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. வாட் இஸ் இன்பிரீடிங், இன்பிரீடிங் எதுக்கு இடையில பண்ணுவாங்க, இன்பிரீடிங்னால வரக்கூடிய பிரச்சனை என்ன, இதுதான் கொஸ்டின் ஏரியா. ஸோ அதனால இந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை வந்து தரவா படிச்சிருங்க. ஸோ நான் ஒரு 5 minutes டைம் தரேன், அதுக்குள்ள இது முடிச்சிடுங்க. ஏன்னா இந்த லெசனை ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ நிறைய டைம் இருக்கு நமக்கு இந்த லெசனை முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால இது இது ஃபர்ஸ்ட் இன்பிரீடிங்னா என்னன்னு பார்த்து படிங்க. ஓகே.
கேக்குதா? யாரோ வந்து இந்த வாரம் சண்டே என்ன லெசன் கேட்டிருக்கீங்க? நான் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான் டெஸ்ட் வைக்க போறேன். ஸோ அந்த மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எழுதியிருந்தாலும் மறுபடியும் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ அதர் நியூ பேப்பர். எஸ் சார். ஓகே, எஸ் சார். ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்பிரீடிங் பார்த்துட்டோம். இப்போ அவுட் பிரீடிங் பார்க்கலாம். அவுட் பிரீடிங்ன்றது இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஒன். அன்ரிலவெண்ட் அன்ரிலேட்டட் அனிமல்ஸ்க்கு இடையில நம்ம ப்ரீட் பண்றோம். அதுதான் நம்ம அவுட் பிரீடிங்னு சொல்றோம். சில நேரங்கள்ல அந்த அன்ரிலேட்டட் அப்படின்றது சேம் ப்ரீடாகவும் இருக்கலாம். நீங்க அன்ரிலேட்டட்னு வேற வேறன்னு நினைச்சுக்காதீங்க. ஈவன் ஒரே ப்ரீடா இருக்கலாம். ஆனா அதனுடைய ஆர்கானிசம்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட இப்போ வந்து நம்ம ஒரே காமன் ஆன்செஸ்டர்ஸ் நம்ம பார்ப்போம். காமன் ஆன்செஸ்டர்ஸ் ஃபார் 4 to 6 ஜென்ரேஷன் நம்ம அவுட் கிராசிங்னு சொல்லுவோம். 4 to 6 ஜென்ரேஷன் வந்து சேமா இருப்பாங்க. பட் அவங்க ஆன்செஸ்டர்ஸ் யாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அவுட் பிரீடிங்ல அன்ரிலேட்டட் ஸ்பீசிஸ்க்கு இடையில நம்ம கிராசிங் பண்றோம். அதுல ஒன்று வந்து 4 to 6 ஜென்ரேஷனுக்கு இடையில எந்த ஒரு சேம் ஆன்செஸ்டர்ஸா இல்லாம இருக்கும்போது பண்றது அவுட் கிராசிங். இதுவே டிஃப்ரெண்ட் ப்ரீடா இருந்தா அதுக்கு பேரு கிராஸ் பிரீடிங். இதுவே டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸா இருந்தா இன்டர் ஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷன். அப்போ அவுட் பிரீடை நம்ம 3 டைப்பா பிரிக்கலாம். அதுல ஒன்று அவுட் கிராஸ், அப்புறம் வந்து கிராஸ் பிரீடிங் அண்ட் இன்டர் ஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்டர் ஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷன் அப்படின்றது என்னன்னு பாருங்க. ஓகே, அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்க்கு இடையில நம்ம கிராஸ் பண்ணா அது இன்டர் ஸ்பெசிபிக் ப்ரீடிங். அவுட் கிராசிங் அப்படின்றது 4 to 6 ஜென்ரேஷனுக்கு வந்து காமன் ஆன்செஸ்டர் எல்லாம் இருந்திருக்கணும். நம்ம அவுட் கிராஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் அவுட் கிராசஸ் என்னன்னு பார்த்துடலாம். அவுட் கிராசிங்ன்றது இட்ஸ் a practice of mating animals with the same breed but having no common ancestor on either side. ஸோ கிட்டத்தட்ட 4 to 6 ஜென்ரேஷன்ஸ்க்கு அதனுடைய ஆன்செஸ்டர்ஸ் வேற வேற இருந்திருக்கணும். அதுக்கிடையில நம்ம பண்ணும்போது அவுட் கிராசிங் பண்ணலாம். அப்படி பண்ணா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, ப்ரொடக்டிவிட்டி மில்க் ப்ரொடக்ஷன்ல அதிகமா இருக்கும். growth ரேட் பீஃப் கேட்டில் அதிகமா இருக்கும். இன்னொரு விஷயம், சிங்கிள் அவுட் கிராஸ் வந்து இன்பிரீடிங் டிப்ரெஷன்ல இருந்து நம்ம வெளியே வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்பிரீடிங் டிப்ரெஷன்ன்றது இன்பிரீடிங்கே பண்ணிக்கிட்டே இருக்க, அதிலே பண்ண 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 அதனுடைய என்டையர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே வந்து டவுன் ஆயிடும். அதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா கிராஸ் பிரீடிங். டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ்க்கு இடையில கிராஸ் பண்றதை நம்ம கிராஸ் பிரீடிங்னு சொல்லுவோம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்க நம்ம பார்க்குறோம். இஸ்ரடேல் அப்படின்றது ஒரு நியூ பிரீட். இந்த பிரீடை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிகனரி ஈவ்ஸ் அந்த மரினோ ரேம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஷீப்புக்கு இடையில நடந்த ஒரு இன்பிரீடிங் தான் இது. ஸோ தே ஆர் டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ், பட் ரெண்டுமே ஷீப் தான். அதுக்கிடையில இந்த ரீப்ரொடக்ஷன் ரீப்ரீடிங் பண்ணி நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டாச்சு, 2019 கேட்டாங்க. ஸோ அடுத்து வந்து இன்டர் ஸ்பெசிபிக் ஹைபிரிடேஷன், அதாவது 2 அன்ரிலவெண்ட் பிரீட்ஸ். இது சுத்தமா ரெண்டு டிஃப்ரெண்டான ஸ்பீசிஸ்க்கு இடையில கிராஸ் பண்ணி ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மியூல் நீங்க இங்க பாக்குறீங்க. மியூல்ன்றது ஒரு டாங்கி அண்ட் ஆர்ஸ். இதுக்கு இடையில ஃபீமேல் ஆர்ஸ் அண்ட் மேல் டாங்கி, இதுக்கு இடையில ஃபார்ம் ஆனது தான் இந்த மியூல். இது ஸ்டெரைலா இருக்கும்னு கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, கிளியர்? Yes, sir. ஓகே, இப்போ இந்த அவுட் கிராசஸ் இந்த அவுட் பிரீடிங் 3 டிவைஸ் பார்த்துருக்கோம். அவுட் கிராசிங், கிராஸ் பிரீடிங் அண்ட் இன்டர் ஸ்பெசிபிக் ஹைபிரிடேஷன். இது ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்க. ஓகே, 5 minutes டைம் தரேன். Sir,
சார் முடிச்சிட்டோமாப்பா? அடுத்து போலாமா? எஸ் சார். சார் எஸ், குட், ஓகே. இப்போ இந்த சார் சொல்லுங்க சார். கிராஸ் பிரீடிங்க்கு இன்டர்ஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஷியேஷன் சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லைங்க, கிராஸ் பிரீடிங்னா 2 டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ்க்கு இடையில பண்றது. அதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெர்சி பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பிரீடு. ஒங்கோல் அப்படின்றது இப்போ காங்கேயன் அப்படின்றது ஒரு இது வந்து இன்னொரு பிரீடு. ஆனா ரெண்டுமே இது எல்லாமே மாட்டு இனங்கள் தான், ஒரே மாதிரியான ஸ்பீசிஸ் தான் ரெண்டுமே. போத் ஆர் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் கேட்டல்ஸ் தான். பட் இதுல பிரீடு வேற வேற இல்ல. இப்போ காங்கேயன் வேற பிரீடு, அதே மாதிரி ஜெர்சின்றது இன்னொரு பிரீடு. ஸோ இது மாதிரி பண்ணா அதுக்கு பேர் கிராஸ் பிரீடிங். இப்போ இன்டர் ஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷன்ன்றது 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இடையில பண்றோம். இப்போ வந்து மியூல்ன்றது டாங்கி வேற, அது ஒரு ஸ்பீசிஸ். அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ஸ்ன்றது இன்னொரு இது. ஓகே, இது ரெண்டுமே டோட்டல் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஒண்ணு. அதுல இருக்கக்கூடிய பிரீடுக்குள்ள வேற வேற பிரீட் பண்றது தான் அவுட் பிரீடிங், கிராஸ் பிரீடிங் சொல்லுவோம். பட் இங்க ஸ்பீசிஸே வேற வேற இருக்குன்றது தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார். சார் அவுட் கிராசிங்கோட எக்ஸாம்பிள் சார். ஆக்சுவலி அவுட் கிராஸ்ன்றது என்னன்னா சேம் பிரீடு தான், பட் அதுக்கு காமன் ஆன்சிஸ்டர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேருடைய வீட்லயும் காங்கேயன் மாடு இருக்கு, ஆனா அவங்க 2 பேருமே வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிறாங்க. அவங்க பரம்பரையா அந்த மாடுகளை அவங்களே வளர்த்துட்டு இருக்காங்க. பட் அந்த 2 மாட்டினங்களுக்கும் காமனான ஆன்சிஸ்டர்ஸ் கிடையாது. அதுதான் அவுட் கிராஸ். ஓகே, புரிஞ்சுதாப்பா? எஸ் சார். ஓகே, குட். அடுத்து இன்டர் ஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷனுக்கு அப்புறம் நம்ம கண்ட்ரோல்டு ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்க்கலாம். தே ஆர் கேரிட் அவுட் யூசிங் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். அண்டர்லைன் தி வேர்ட் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்செமினேஷன் அப்படின்றது ஸ்பெர்ம்ஸை நம்ம ஒரு சுப்பீரியர் மேல் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அது ஒரு ப்ரிசர்வ் பண்ணி அதை நம்ம வந்து தேவையான ஒரு இடத்துல வந்து ஒரு சர்வேகேட் மதருக்குள்ள நம்ம இன்சர்ட் பண்றோம். அந்த சர்வேகேட் மதருக்கு அந்த ஸ்பெர்ம் போயிட்டு அந்த சர்வேகேட் மதர்ல இருக்கக்கூடிய எக்கோட ஃபியூஸ் ஆகி ஒரு நியூ பேபி வந்து ஃபார்ம் ஆகும். இது ஆர்டிஃபிஷியலா நம்ம அந்த ஸ்பெர்மை வந்து அந்த ஆர்கானிசம்குள்ள இன்சர்ட் பண்றோம் இல்லையா, அதனால தான் அதுக்கு பேரு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். இன்செமினேஷன்னா சீமனை நம்ம இன்சர்ட் பண்றோம் அப்படின்றது. ஓகே,
It is clear? Yes, sir. Okay. இந்த அனிமல் ப்ரீடிங்ல இன்னொரு முக்கியமான டெக்னிக் நம்ம பார்க்க போறோம். தட் இஸ் மல்டிபிள் ஓவிலேஷன் எம்பரியோ டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி, MOET அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் ஓவிலேஷன் எம்பரியோ டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி. ஓகே, அப்படின்னா அந்த பேர்லயே கொடுத்துருக்காங்க மல்டிபிள் ஓவிலேஷன். ஓகே, இதுல என்ன பண்றாங்கன்னா, ஒரு கவு வந்து நம்ம இந்த இடத்துல நிறைய ஹார்மோன்ஸ் அது கொடுக்குறோம். அதாவது ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அது கொடுக்குறோம். அது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபாலிகுலார் மெச்சுரேஷன் நடக்கும். அது மட்டும் இல்லாம சூப்பர் ஓவிலேஷன் நடக்குது. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே நேரத்துல அந்த அந்த ஹார்மோன்ஸ் நம்ம அதிகமா கொடுக்கறதால அந்த ஒரு பஃபலோ எடுத்துக்கிறோமே, அதுல இருந்து ஒரு 6 to 8 எக்ஸ் வந்து ஒரே நேரத்துல ஃபார்ம் ஆகும். அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்குள்ள ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்றோம். இப்போ நிறைய 6 to 8 எக்ஸ், ஜென்ரலா ஒரு எக் தான் ஒரு கவ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், இல்லை ஒரு பஃபலோ ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா அதுக்கு மாறா நம்ம என்ன பண்றோம்னா, கிட்டத்தட்ட 6 to 8 எக்ஸ் வந்து டெவலப் பண்றோம். அந்த 6 to 8 எக்ஸ் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இன்செமினேஷன் பண்ணும்போது 6 to 8 எக்ஸுமே வந்து ஃபெர்டிலைஸ் ஆயிடும். அப்ப அந்த ஃபெர்டிலைஸ்ட் ஆன எக்ஸை அந்த பர்டிகுலர் ஃபீமேல்ல இருந்து அப்டெயின் பண்ணி அதை நம்ம வேற வேற சர்ரோகேட் மதருக்குள்ள இன்சர்ட் பண்ணி ஒரே நேரத்துல மல்டிபிள் புரோஜினியை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் மோயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது புரியுதா? எஸ் சார். Yes, sir. ஓகே. ஸோ இந்த மொயிட் அப்படின்றதுல நம்ம அந்த ஃபெர்டிலைஸ்டு எக் வந்து எத்தனை செல் அச்சீவ் பண்ணியிருக்கணும்னா, கிட்டத்தட்ட 8 to 32 செல் ஸ்டேஜஸ் வந்து அது கடந்து வந்திருக்கணும். இந்த 8 to 32 செல் ஸ்டேஜஸ் தாண்டி வரும்போது தான் நம்ம அதை இது பண்ண முடியும். ஓகேவா? எஸ் சார். Yes, sir. ஓகே. இப்போ இதுல நம்ம இப்போ என்ன முடிச்சிருக்கோம்னா, அனிமல் பிரீடிங்ல அனிமல் ஹஸ்பண்ட்ரி முடிச்சிட்டோம். ஸோ இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரியில இருந்து ஏதாவது கொஸ்டின் தான் கேட்கலாம். You have any doubts? ஹலோ, சார். No, sir. டவுட் இருக்கா? எஸ் சார். சொல்லுங்க. சார், அந்த ஃபெர்டிலைஸ்ட் எக் வந்து 8 to 32 செல் ஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்க சார்? ஆமா. சார், இப்போ ஒரு வேளை அதுக்கு கம்மியாவோ இல்லை அதிகமாவோ இருந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்றதுக்காக ஃபியூஸ் பண்ணும்போது அது ஃபியூஸ் ஆகாதா, இல்லை அதுக்கு மேலே டிவைட் ஆகாதாங்க சார்? இல்ல ஆக்சுவலி நம்ம வந்து 6 to எக்ஸ் வேற, ஃபெர்டிலைஸ்டு செல்ஸ் வேற இல்லைல்ல. இப்போ நார்மல் எக்ஸ் வந்து ஓவம், அதுல தான் நான் இன்செமினேஷன் பண்றோம். அதுக்கப்புறம் இன்செமினேஷன் நடந்து சக்சஸ்ஃபுல்லா ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் அது ஜைகோட்டா மாறுது. அந்த ஜைகோட்ல அந்த டெவலப்மெண்ட் நடக்கும்போது 8 to 32 செல் ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம அதை எடுத்துட்டு வந்து வேற ஆர்கானிசம்ஸ்க்கு கொடுக்குறோம். எஸ் சார், அதாங்க சார். இப்போ 32க்கு மேலே இப்போ போயிட்டா நம்ம எலி எடுக்க முடியாதாங்க சார்? எடுக்கலாம். அது வந்து அந்த ஸ்டேஜ்ன்றது இட்ஸ் சூட்டபிள் ஒன். அது பிளாஸ்டோசிஸ்ட்ன்ற அந்த கண்டிஷனுக்கு வரதுக்கான கண்டிஷன் இல்ல, தட் இஸ் சூட்டபிள் ஃபார் இம்ப்ளான்டேஷன். ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா இம்ப்ளான்ட் ஆகிறது கஷ்டமா இருக்கும். ஓகே சார். வேற any other doubt? No doubt, sir. ஓகே. ஸோ அப்போ நம்ம இந்த கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இது ரிமைனிங் கண்டென்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, Thank you, sir. எஸ் சார். அந்த பிடிஎஃப் மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்ணுவீங்க? Thank you, sir. நான் சார்கிட்ட சொல்லிட்டு ஓகேங்க. தேங்க்யூ. Thank you. Thank you, sir. தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. Thank you, sir.
Thank you. Thank you. Thank you, sir. Sir? Hello, sir? Hello?